கரூர்ல நடந்த பிரச்சனை தானே உங்களுக்கு தெரியும். நாமக்கல்ல என்ன ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? வாங்க இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க விஜய் அண்ணா ரசிகரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ நண்பா நண்பி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விஜய் அண்ணா நாமக்கல் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விஜய் அண்ணாவை பார்க்க நேரமா நாமக்கல் வந்துட்டோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்திருந்தாங்க. பல ஆயிரம் மக்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு முகத்திலையும் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாவை பார்க்க போறங்கிற சந்தோஷத்துல ஆவல்ல இருந்தாங்க. எல்லாருமே சந்தோஷமா ஆடி பாடிட்டு கூச்சலிட்டு டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா KS தேட்டர்ட்ட வந்து வாங்கிக்கோங்க. அது இல்லாம உடம்பு முடியலன்னா ஆம்புலன்ஸ் உதவி தேவைப்பட்டா எதுவா இருந்தாலும் வந்து நேரடியாக KS தேட்டர்ட்ட வாங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சில மக்கள் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாவை பார்க்க போறோங்கிற ஆர்வத்துல மாடி மேல ஆபத்தான முறையில் நின்றுட்டு இருந்தாங்க. யாரும் மாடி மேல நிக்க வேணாம், கீழே இறங்குங்க, யாருக்கும் எந்த ஒரு அடிபற்றக்கூடாது அப்படின்னு மைக் மூலியமா அறிவுறுத்தி வழி நடத்திட்டு வந்தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இழிஞ்சிருந்த விஜய் அண்ணா பேனரை வந்து வெயில ரொம்ப அதிகமா இருக்கறனால நிழலா யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, நான் உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட மாட்டேன், நீங்க வெயில இருக்கும் போது கூட நான் வந்து நிழலா இருப்பேன் அப்படின்னு விஜய் அண்ணா சொல்ற மாதிரி இருந்தது. ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க, உங்க விஜய் உயிரென்ன வரட்டான்னு. ஒரு சாங்கை கேட்டவொன்னே யாருக்கெல்லாம் பசி தாகம் டயர்னஸ் இருந்துச்சோ அது ஒரு செகண்ட்ல பறந்து போச்சு. விஜய் அண்ணா கிட்ட வந்ததும் அமைதியா நின்றுட்டு இருந்த கூட்டம் சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாங்கிற எல்லாருமே முன்னாடி நவரும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் எல்லாருமே விழுந்துட்டோம். ஒருத்தவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரா சேர்ந்திருப்பாங்க. அதுல இருந்து உயிர் தப்பிச்சு அடிபட்டு வெளியே வந்தவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் தள்ளிச்சா இல்ல விஜய் ரசிகரே விஜய் அண்ணாவை பார்க்க முன்னாடி போகாம விழுந்துட்டாங்களான்னு விசாரிப்பது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல KS தேட்டர் பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ்லயே அங்க டிராபிக் ஆகுமா, அங்க சும்மாவே வண்டி நகர முடியாது. அவ்வளவு பெரிய மக்கள் அங்க அனுமதிச்சது முதல் தப்பு. ரெண்டாவது என்னன்னா, அங்க காவல்துறை பாதுகாப்புக்காக இல்ல. நான் வந்து பார்த்த வரைக்குமே நாமக்கல் என்ட்ரன்ஸ்ல வந்து டிராபிக்கை கிளியர் பண்ண ஒரு 10 போலீஸ் இருந்திருப்பாங்க. அதை விட்டா தீயணைப்பு துறை போலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 குழந்தைங்களோ 4 குழந்தைங்களோ காப்பாத்தி வேன் மேல நின்றுட்டு இருந்தாங்க. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் நாமக்கல் பிரச்சாரத்துல இருந்த போலீஸ். எனக்கு அன்னைக்கு லக்கி டேவா என்னன்னு தெரியல. நான் ஏதோ விஜய் அண்ணா பிரச்சாரத்துக்கு போறோம், தூரமா இருந்து ஒரு சின்ன அளவுல பாட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அன்னைக்கு போயிருந்தேன். ஆனா விஜய் அண்ணாவுக்கும் எனக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவ்வளவு கிட்டத்துல நான் வந்து விஜய் அண்ணாவை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, விஜய் அண்ணா அவ்வளவு ஒயிட்டா இருக்காங்க. நம்ம டிவியில பாக்குற மாதிரிலாம் இல்ல, நேர்ல அவ்வளவு ஒயிட்டா கலரா இருக்காரு. செம அழகா இருந்தாரு. விஜய் அண்ணாவுக்காக மக்கள் கொண்டு வந்த அம்மன் வேல், ஹனுமனோட கடாயுதம், அதுல வந்து செங்கோல் வாங்கி அண்ணா வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ட்ரோன்ல பாத்தீங்கன்னா ஒரு மாலை வந்து விஜய் அண்ணாவுக்காக போட கொண்டு வரப்பட்டது. ஆனா அது அந்த இடத்துல வாங்க முடியாம இருக்கும். விஜய் அண்ணா அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு மக்கள் வந்து மயக்கம் போட்டாங்கன்னா அந்த சேஃப்டி ரீசனுக்காக ஒரு உயிரை காப்பாற்றணும், ஒரு உயிர் தான் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக விஜய் அண்ணா அங்க கிளம்பிருப்பாங்க. இந்த இடத்துல நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, தீயணைப்பு துறை காவலர்கள் வந்து ஒரு 3 குழந்தைங்களை வந்து காப்பாற்றி வேன் மேல நிக்க வச்சிருப்பாங்க. அப்புறம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஒரு 10 போலீஸ் வந்து டிராபிக் கிளியர் பண்ணி இருப்பாங்க. அந்த வெயிலையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டிராபிக் இந்த குழந்தைங்க காப்பாத்தின எல்லா போலீஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னங்கன்னா, அந்த இடத்துல போலீஸ் ரொம்ப குறைவா இருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பல மக்கள் ஆயிரம் கூடுற இடத்துல வந்து KS தேட்டர்ல ரொம்ப குறுகிய இடத்த வந்து கொடுத்தது ரொம்ப தவறு. இதுதான் வந்து என்னோட கருத்து. நீங்க நாமக்கல் பிரச்சாரத்துக்கு விஜய் அண்ணா பார்க்க போயிருந்தீங்களா? அங்க என்ன நடந்தது? நான் பேசினது உண்மையா பொய்யா இல்ல தப்பா ஏதாவது பேசியிருக்கேன்னா நீங்க உங்க கமெண்ட் பண்ணுங்க. அங்க நிகழ்வு நடந்ததும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.